கல்வி நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்று பேரவையில் முதல்வர் விஜய் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். முதல்வர் முன்மொழிந்த தீர்மானம் அனைத்து கட்சிகளின் ஆதரவோடு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தீர்மான பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இந்தியாவின் நெற்றியில் இருக்கும் திலகம் மாதிரி தமிழ்நாடு என்று முதலமைச்சர் விஜய் கூறினார். தமிழுக்கு ஒன்று என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்றாக வந்து நிற்கும் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவோட நெற்றியில இருக்கிற பொட்டு மாதிரி ஒரு வெற்றி பொட்டு தான் நம்ம தமிழ்நாடு. அந்த பொட்டோட நறுமணம் உலகம் பூரா பரவுற மாதிரி தமிழோட புகழும் உலகம் பூரா பரவணும்னு சொன்னார். தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டும் என்பதில் தாவேகா அரசு ஒருபோதும் சமரசம் செய்யாது என்று முதலமைச்சர் விஜய் உறுதி. தமிழ்தான் முதல் இடத்தில் இருக்க வேண்டும். தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழர்களின் பொது அடையாளம் என்றும் பெருமிதம். தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவது அரசியல் அமைப்பிற்கும் இந்திய ஒற்றுமைக்கும் எதிரானதில்லை. மாறா வேற்றுமையில் ஒற்றுமைன்ற இந்தியாவோட உயர்ந்த கொள்கையை வெளிப்படுத்துறது. மேலும் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும்னு சொல்றது அரசியல் சம்பந்தமான விவாதமா மாறணுங்கிற அவசியமே இல்லை. இது தமிழர்களின் பொது அடையாளம். நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகையை அதிகரித்து சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. சன்னரக நெல் குவிண்டாலுக்கு 289 ரூபாய் உயர்த்தி ஒரு குவிண்டாலுக்கு 2750 ரூபாயும், பொதுரக நெல்லுக்கு 159 ரூபாய் உயர்த்தி ஒரு குவிண்டாலுக்கு 2600 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 289 மற்றும் பொது ரக நெல் ஒன்றுக்கு ரூபாய் 159 என உயர்த்தி சன்னரக நெல் ரூபாய் 2750 பொது ரக நெல் ரூபாய் 2600 என வழங்கப்படும். நெல்லை தொடர்ந்து கரும்புக்கான ஊக்கத்தொகையை உயர்த்தியும் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டார். வரலாற்றில் முதல் முறையாக கரும்புக்கு ஊக்கத்தொகையை டன்னுக்கு 709 ரூபாய் உயர்த்தி ஒரு டன் 4000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசால் சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும். திமுக ஆட்சியில் நெல் கொள்முதலுக்கு லஞ்சம் பெறப்பட்டது, ரேஷனில் தரமற்ற அரிசி வழங்கப்பட்டது என்று அமைச்சர் வெங்கட்ரமணன் குற்றஞ்சாட்டினார். திமுக ஆட்சியில் 2 வருடங்களில் 4000 கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டது. ரேஷன் அரிசி குறித்து புகார்கள் வரவில்லை என்று திமுக எம்எல்ஏ சக்கரபாணி பதிலளித்தார். எங்கெல்லாம் போகிறோமோ அந்த அரிசியை கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் அதை பயன்படுத்த முடியவே இல்லை. கருப்பாக இருக்குது, யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது, ஆடுகளுக்கு மாடு தீவனம்லாம் போடுறோம். இது எல்லாமே காரணமாக இருக்கிறது பல ஆட்சி காலங்களில் நடந்த முறைகேடுகள். கவனிக்கிறதே இல்லை. நம்ம அரிசி வந்தால் போதும், அரிசி கிடைச்சா போதும், அதுக்கு அவங்களோட கட்சிகள் நிமிச்சா போதும் தான் பண்ணுறாங்க. எங்கள் சிவில் சப்ளையுடைய ஆர்எம் எஸ்ஆர்எம் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு மக்கள் பிரதிநிதிகள், விவசாயிகள் எங்கெங்கே நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும், நான் பேசுகிறேன், அப்போ நீங்கள் பேச கொள்முதல் செய்ய நெல் கொள்முதல் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்களோ, விவசாய குறைதீர்க்கும் கூட்டத்தில் கேட்குறாங்களோ அங்கெங்கெல்லாம் நேரடி கொள்முதல் நிலையம் திறந்தோம். அது 2024-25 4000 இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையம் திறந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். திமுக ஆட்சியில் விவசாயிகள் போராட்டமே நடத்தவில்லை என்று
வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்தில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கூறினார். கடந்த ஆட்சியில் தான் போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது குண்டாஸ் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்று அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி கொடுத்ததால் பேரவையில் சலசலப்பு ஏற்பட்டது. விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அதை பாராட்டணும். போன ஆட்சியில் விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேலே குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். விவசாயிகள் போராட்டம் கடுமையாக அடக்கப்பட்டது, எல்லா இடத்துலையும் அடக்கப்பட்டது. அவ்வளோ வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அவ்வளோ பேர் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி போன வாரம் தான் விவசாயிகள் சார்பாக பெரிய கோரிக்கையும் வைக்கப்பட்டது. ஸோ அதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி. பேரவையில் அமைச்சர் ரமேஷின் பேச்சை சுட்டிக்காட்டி தாவேகா எந்த டெக்னிக்கை பயன்படுத்தி வெற்றி பெற்றது என்பது தற்பொழுது புரிவதாக எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கூறினார். அறநிலையத்துறை அமைச்சரான ரமேஷை சாமி அமைச்சர் என்று எம்ஆர்கே பன்னீர்செல்வம் குறிப்பிட்டதை கேட்டு முதல்வர் விஜய் குலுங்கி குலுங்கி சிரித்தார். சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கரெக்டாக விடுறாரு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனால் இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலை வச்சு நீங்கள் அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விடுறீங்க. அந்த டெக்னிக்கை இப்போ 10 நிமிஷம் மட்டும் தான் அண்ணன் கிட்ட கற்றுக்கிட்டேன். நெல், கரும்புக்கு ஊக்கத்தொகை வழங்குவது தொடர்பாக சட்டப்பேரவையில் இபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. அன்றைக்கு கூலி உயர்வு கிடையாது, உரவிலை உயரல, டீசல் விலை உயரல, இன்றைக்கு எல்லாம் உயர்ந்து போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஊக்கத்தொகை கொடுத்துருக்கீங்க. ஆகவே அதை ஒப்பிட்டு பேசு, அது பொருத்தமா இருக்கு. கூடுதல் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரே கேள்வி மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதையெல்லாம் ஒப்பிட்டு காட்ட இயலாது. ஒன்று, நீங்கள் இதுவரையிலும் முதலமைச்சராக இருந்தபோது 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்கியிருக்கிறீர்களா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள், அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். அதிமுக ஆட்சி இருக்கும் போது யார் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. அன்றைக்கு என்ன லாபம் இருந்ததோ அதே லாபம் தான் அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிறத வழிய புதிய செய்தி எதுவும் இல்லை. ஒரு மாதிரி சொல்லுங்க. உரவிலை ஏறிவிட்டது, உரவிலை ஏறிவிட்டது, உரவிலை ஏற்றுவது, கூலி விலை ஏறிவிட்டதெல்லாம் சொல்லிட்டு கதை சொல்லிட்டு நாங்கள் ஏற்றி இருப்பது கூடுதலாக மானியத்தை ஏற்றி இருக்கிறோமா இல்லையா என்ற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்ல வேண்டும். தவிர இதையெல்லாம் சுட்டி காட்டி அதனாலதான் நீங்க ஏற்றிருக்குன்னு சொல்ல முடியாது. நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகை போதாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் 3000 ரூபாயும் அடுத்த ஆண்டில் ரூபாய் 3500 கொள்முதல் விலை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தனது பேச்சு குறித்த திமுக எம்எல்ஏ ராஜேந்திரனின் விமர்சனத்திற்கு சட்டப்பேரவையில் அமைச்சர் மரிய வில்சன் ஆவேசமாக பதிலளித்துள்ளார். 25-30 வருடங்களாக கல்வித்துறையில் இருந்துள்ளேன். என்னுடைய உரையாடல் ஆங்கிலத்தில் தான் இருந்துள்ளது. நான் இப்படித்தான் பேசுவேன். யாருக்காகவும் எனது ஸ்டைலை மாற்ற முடியாது என்று கூறினார். நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய பிரச்சனை கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் ஸ்டைல் இதுதான், அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதி அமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. அமைச்சர் மரிய வில்சன் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று திமுக உறுப்பினர் ரேவா வேலு சமாதானப்படுத்தினார். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு வட்டார வழக்கு மொழி உள்ளது, அதனால் சீரியஸ் தேவையில்லை என்று கூறினார். நிதியமைச்சர் ரொம்ப சீரியஸ் ஆகாதீங்க. இவர் வழக்கத்தில் நீங்க பேசுற வழக்கில் நீங்க பேசுறீங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. அவர் புதிய சட்டமன்ற உறுப்பினர். இப்போ நாங்கள் யாராவது சொல்லியிருந்தாலும் நீங்கள் யாரும் வருத்தப்படலாம். அவர் புதியதாக இப்போ தான் அந்த கன்னி பேச்சு பேசுகிறார். புதிய சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். அவர் திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவர். அவர் திருநெல்வேலி மொழிக்கும் வட சென்னை மொழிக்கும் தென் சென்னை மொழிக்குமே வித்தியாசம் இருக்குது. அவர் கன்னி பேச்சில் ஒரு நகைச்சுவையாக சொல்லணுன்ற அடிப்படையில் அவர் சொல்லப்பட்டதை ஒழிய அதான் நீங்கள் சீரியஸ் ஆகணும்னா நீங்கள் எப்பவுமே நீங்கள் பேசுகிற மாதிரி. இன்னொரு அதிமுகவின் தேர்தல் தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமியே காரணம் என்று முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீண்டும் திட்டவட்டம். இபிஎஸ் தலைமையால் அதிமுகவால் வெல்ல முடியவில்லை, எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்துள்ளோம் என்றும் சாடல்.
இன்றைக்கு 26 எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்து இன்றைக்கு 47 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறது. அன்றைய சூழ்நிலைக்கு வலிமையான தலைமை வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இவரை அன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை தேர்வு செய்தோம். ஆனால் அவர் பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி எதிலுமே வெற்றி பெற முடியவில்லை. தேர்தலில் வெற்றி பெற்ற தொகுதிகளுக்கு இபிஎஸ் தான் காரணம் என்றும் தோல்வியடைந்த தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர்களை பொறுப்பாக்குவதையும் ஏற்க முடியாது என்று சி.வி. சண்முகம் பேட்டி. அதிமுக பொதுச் செயலாளரை போல் இல்லாமல் சேலம் மாவட்ட செயலாளரை போல் இபிஎஸ் செயல்படுவதாகவும் விமர்சனம். கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியினுடைய சொந்த செல்வாக்கின் காரணமாக தான் வெற்றி பெற்றோம் என்று சொல்லுகிறார். வாதத்துக்கு ஒன்றால் வெற்றி கொள்ளலாம். அப்ப 47 தொகுதியில் வெற்றி பெற்றார் என்றார். மீதி இருக்கிற 181 தொகுதியிலே எடப்பாடி பழனிசாமிக்கு செல்லா காசாகி விட்டாரா? 47 தொகுதியிலே அவருக்கு செல்வாக்கு என்றால் ஏன் சேலம் தொகுதியிலே அவர் பொதுச் செயலாளராக செயல்பட்டதை விட என்பது சொல்வதை விட சேலம் மாவட்ட செயலாளராக தான் இதுவரைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த சேலம் மாவட்டத்தில் அவர் பொறுப்பேற்றிருக்கிற 7 தொகுதியிலே ஏன் அவருக்கு செல்வாக்கு இல்லையா? இபிஎஸ் மூலம்தான் சி.வி. சண்முகம் வெற்றி பெற்றார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பதில். திமுகவுடன் இபிஎஸ் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். 2 நாட்கள் விடுமுறை முடிந்து நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் மீண்டும் தொடங்கிய நிலையில் எதிர்க்கட்சியினர் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி முழக்கம். எதிர்க்கட்சி எம்பிக்களின் தொடர் அமளியால் இரு அவைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைப்பு. கனிம வள நிலங்கள் மீது மாநில அரசுகள் வரி மற்றும் செஸ் விதிக்க மத்திய அரசின் ஒப்புதலை கட்டாயமாக்கும் கனிமம் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தாக்கல் செய்த இம்மசோதா மூலம் நிலுவையில் உள்ள பழைய வரி கோரிக்கைகள் செல்லாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி செங்கோட்டையில் நடைபெறவுள்ள நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவில் முதல் முறையாக வந்தே மாதரம் இசைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டை கொண்டாடும் விதமாக சுதந்திர தின விழாவில் இசைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்காக 65 போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழு அமைப்பு. முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இந்த குழு இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாணை வெளியீடு. விசாரணைக்கு அழைக்கும் நபர்களை துன்புறுத்தக்கூடாது என காவல்துறைக்கு விதிகளை வகுத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விசாரணைக்கு அழைக்கும் போது முறையான சம்மன் அனுப்ப வேண்டும், எந்த தேதியில் எந்த நேரத்தில் ஆஜராக வேண்டும் என குறிப்பிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். தமிழகத்தில் பெட்ரோல் பங்குகளில் யுபிஐ, கூகுள் பே உள்ளிட்ட டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை நிறுத்த பெட்ரோலிய வணிகர் சங்கம் முடிவு. மணி மியூல் மோசடி தொடர்பாக 800க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பெட்ரோலிய வணிகர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. நடிகர் தனுஷின் கோவை நற்பணி இயக்கம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கோவை மற்றும் கோவை தெற்கு மாவட்டம் என 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இரவு 8 மணி வரை சுவாமி தரிசனம் செய்யலாம் என அறிவிப்பு. பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று பழைய நடைமுறை தொடர்வதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஹுசூர் அருகே தமிழக கர்நாடக எல்லையில் கன்னட அமைப்பினர் போராட்டம். வாட்டாள் நாகராஜ் உள்ளிட்ட கன்னட அமைப்பினர் கைது செய்யப்பட்ட நிலையில் தமிழக வாகனங்கள் நிறுத்தப்பட்டன.
ஜார்க்கண்டில் போட்டித் தேர்வு முறைகேட்டை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். சாலையில் பேரணி சென்றவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதால் இளைஞர்கள் வயல்வெளி பகுதிகளில் சிதறி ஓடினர். ஜார்க்கண்ட் சட்டமன்றம் நோக்கி பேரணி சென்ற மாணவர்கள் மீது பாதுகாப்பு படையினர் தண்ணீரை பீச்சி அடித்து கலைக்க முயன்றனர். இந்திய தேசிய கொடியுடன் பேரணி சென்ற மாணவர்கள் தண்ணீரில் நனைந்தபடி உற்சாக நடனமாடி அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர்.